ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு கார உப்புட்டும் இனிப்பு உப்புட்டும் தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இது நுரைச்சிக்கிட்டு வரும், பொங்குற மாதிரி வரும், அதனால் அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 2 கப்பு மைதா எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நெய் தேவைப்படும், எண்ணெயும் எடுத்துக்கோங்க. பால் ஒரு 1.5 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி பிசைஞ்சுக்கணுங்க. இது ருசி கூடுதலாக இருக்கும். நான் எப்போவுமே அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க, பால் ஊற்றி செய்வாங்க. அதனால் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், தனி டேஸ்ட்டாக இருக்கும். இது அடுத்த நாளைக்கும் 2 நாள் வச்சுருந்தாலும் இந்த உப்புட்டு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எண்ணெய் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெய் ஊற்ற முடியலனாலும் எண்ணெயும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற போட்டுருணுங்க. எந்த அளவுக்கு ஊறுறோமோ அப்போ தான் அதோட விரிப்பு விரிக்கிறப்ப நம்ம போலி ரெடி பண்ணுறப்ப நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஊர் சைட்லனா அதை உப்புட்டுன்னு தான் சொல்லுவோம், ஒரு சில இடங்களில் போலின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 1 கப்பு வெல்லம் தேவைப்படுது. நான் உருண்டை வெல்லம் எடுத்துக்கிட்டேன், அதில் தான் கல் மண்ணெல்லாம் இருக்காது, குவாலிட்டியாக இருக்கும். இது பதம்லாம் கிடையாதுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றி கரைஞ்சிக்கிட்டால் போதும், வெல்லம் அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த வேக வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா கரகரப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக பேஸ்ட்டு மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காயெலாம் போட்டுக்கலாம். அதில் வாசனைக்கு ஏலக்காய் 2 தட்டி போட்டு இது பண்ணிக்கலாம். 1 கப்பு தேங்காய் நான் கட் பண்ணதை போட்டிருக்கேன், நெய்யில் வறுத்து. இதில் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கலாம். நான் தேங்காய் மட்டும்தான் இப்போதைக்கு போட்டுக்கிறேன், ஒரு சில சமயம் நட்ஸ் எல்லாம் போட்டுப்பேன். இது வெஜ்ஜிக்கு நம்ம காரப்போலி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கோஸ் 1 கப்பு, ஒரு 2 கேரட்டு, மல்லித்தலை எல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இரும்பு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிட்டு உப்பும் போட்டு கொஞ்சமாக போட்டுட்டு இதுக்கு ஒரு மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு தெளித்து இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்சு தெளித்து தான் விட்டுக்கணும் தண்ணி, லேசாக. கோஸ்லேயே வேறு தண்ணி விடும். 2மே பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்வீட்டு காரம் 2 பூரணமே ரெடி ஆயிடுச்சு. பாப்பாங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் காரப்போலி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. இந்த இது பார்த்திங்கனாக்கா நாங்கள் ஆவணி அவிட்டோன்னு ஒரு விசேஷம் வரும். ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரம், பௌர்ணமி திதி. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 19 வருது. இதில் கம்பல்சரி பூணூல் ஃபங்க்ஷன் ஒன்று வரும். அதில் நாங்கள் இந்த உப்புட்டு இனிப்பு உப்புட்டு நாங்கள் கடலைப்பருப்பு போட்டு பண்ணுறதை ஆவணியை விட்டத்தப்போ பூணூல் போடுறப்ப காலையில் பூணூல் பிள்ளையாருக்கு சாமி கும்பிட்டு ஐயரை கூப்பிட்டு பூணூல் போட்டுட்டு ஜென்ஸ் போட்டுப்பாங்க கல்யாணம் ஆனவங்க. புது பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிறவங்க கூட ஆடிக்கெலாம் எப்படி பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிற மாதிரி அது மாதிரி எங்களுதில் ஆவணி விட்டத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சி இந்த காலையில் பூணூல் போட்டுட்டு மதியம் பார்த்திங்கன்னா உளுந்த வடையும் இந்த பருப்பு உப்புட்டும் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. இது ஒவ்வொரு ஆவணியை விட்டத்துக்கும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் எப்போவுமே. 2
அந்த டயத்தில் எனக்கு வந்து எடுத்துலாம் காமிக்கிற டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று போடுவோம் அப்படின்ட்டு போட்டேன். நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ருசி கூடுதலாக இருக்குங்க. அந்த மாவு பார்த்திங்கனாக்க நமக்கு இது நல்லா எந்த அளவுக்கு நம்ம விரிப்பு விடுறோமோ நல்லா விரித்து விடலாம். ஏன்னா மாவு வந்து ரொம்ப நேரம் ஊறுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதாயிரும். எல்லாம் ரெண்டுமே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட்டும் காரமும் போட ரெடி பண்ணிக்கிட்டேன். இரும்பு தோசைக்கல் வச்சுக்கிட்டேன். நெய் விட்டுக்கலாங்க, நெய் நல்லாயிருக்கும் இதுக்கு. எடுத்து போட்டுக்கலாம். இதில் எங்களுதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்திக்கு விருந்து கொடுப்பாங்க மேரேஜ் அப்போவும் இந்த வாழைப்பழம், சம்மந்திக்கு வந்து இந்த வாழைப்பழம் பொண்ணு வீட்டில் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படி விருந்து கொடுக்குறப்ப இந்த உப்புட்டு வந்து அப்போது கம்பல்சரி செஞ்சு சம்மந்திக்கு விருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த திருநெல்வேலி சைடு சொதியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா கல்யாண வீட்டில், அது மாதிரி இது ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களாம் செய்வோம், அப்படி தான் செய்வோம். 1 by 1 சுட்டு எடுத்துக்கலாங்க. காரமும் இனிப்பும் சுட்டு எடுத்துக்கலாம். உப்புட்டு எல்லாம் 1 by 1 நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிப்பு காரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதோட மாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.